ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மாயாஜாலத்திறன் படைச்ச இந்திரஜித் சீதையை போன ஒரு பெண்ணை தோற்றுவிச்சு தன்னுடைய தேரில் ஏற்றிட்டு யுத்தகலத்தை அடைஞ்சு அரண் நடத்த நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அவளுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு இந்திரஜித் இழுக்கும்போது அவர் ராமான்னு கதறத ஹனுமான் கேட்குறார். உன்னுடைய அழிவிற்காகத்தான் நீ சீதையின் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற, வீட்டை இழந்து ராஜ்யத்தை இழந்து ராமரனின் பாதுகாப்பையும் இழந்து நிற்கிற சீதை உனக்கு என்ன தீங்கு செஞ்சான்னு ஹனுமான் அவர் கேட்குறார். அப்போ சீதையை நீ கொண்டுட்டாக்கா அதுக்கு பிறகு உன் உயிரும் உன் உடலில் தங்க போகிறது கிடையாது. ஒரு பெண்ணை கொள்றதுன்றது எல்லாரும் வெறுக்கத்தக்க காரியம். அதனால் அதை செய்யாதேன்னு கோபத்தோடு எச்சரிக்கிறார் ஹனுமார். அப்போ இந்திரஜித்தை நோக்கி பாயறார். அப்போ இந்திரஜித் ஹனுமானை பார்த்து, நீ பார்க்கும்போதே சீதையை நான் கொல்லத்தான் போகிறேன். யாரை காப்பாற்றுறதுக்காக சுக்ரீவனும் ராமனும் நீயும் வந்திருக்கீங்களோ அந்த சீதையை நான் கொல்லத்தான் போகிறேன். அதுக்கு பிறகு ராம லக்ஷ்மணன், நீ சுக்ரீவன் விபீஷணன் எல்லாருக்கும் நான் முடிவு கட்டிடுறேன். நீ சொன்னபடியே ஒரு பெண்ணை கொல்லக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனால் எதிர்க்கு எது பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை செய்யத்தக்கதுன்றது நீ மறந்துடாதேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளினால் சீத்தை போன்ற விளங்கினா அந்த மாய பெண்ணை வெட்டி 2 துண்டாக வீழ்த்திடுறார். ஹனுமான் பார்த்து பதறி போகிறார். அவரை பார்த்து, ராமனின் மனைவி என்னால் கொல்லப்பட்டதை நீ பார்த்த இல்லையான்னு கர்ஜிக்கிறார். இனி சீதையை காப்பாற்றுறவங்க என்ன அர்த்தமற்றதுன்னுட்டு கொக்கரிக்கிறார் இந்திரஜித். அப்போ கோபம் கொண்ட ஹனுமானும் மற்ற வானரர்களும் இந்திரஜித்தையும் மற்ற அரக்கர்களையும் தாக்குறாங்க. 2 தரப்பிலும் பெரிய உயிர் சேதம் ஏற்படுறது. அப்போ ஹனுமான் சீத்தை மரணமடைஞ்ச செய்தியை ராமர்கிட்ட தெரிவிக்க நினச்சி வானரர்களோடு அந்த இடத்த விட்டு அகன்று விடுறார். இந்திரஜித் ஒரு யாகத்தை செஞ்சு முடிக்கிற எண்ணத்தோடு நிக்கும்பலம் அப்படின்ற இடத்த போய் அடைகிறார். விரைவாக ராமரை போய் அடைஞ்ச ஹனுமார், யுத்த காலத்தில் நாங்கள் போரிட்டு இருக்கும்போது ராவணனின் மகன் இந்திரஜித் சீதையை கொண்டுட்டான். என்ன செய்யறதுன்னு புரியாமல் ஸ்தம்பிச்சிட்ட மனசோடு நாங்கள் இப்போ உங்களுக்கு செய்தியை தெரிவிக்க நிற்கிறோம்னுட்டு சொல்கிறார். அப்போ ஹனுமான் கொண்டு வந்த செய்தியை கேட்டு துக்கம் தாழ முடியாமல் வேறிருந்த மரம் போல் ராமர் கீழே விழுந்தார். 4 பக்கத்துலேயும் வானரர்கள் தண்ணி கொண்டு ராமனுடைய முகத்தில் தெளிக்கிறாங்க. லக்ஷ்மணன் ராமரை வாரி எடுத்து தான் மடி மேலே வச்சுக்கிறார். தூய்மையிலேயே நிலச்சிருக்க சகோதரரே, இந்திரியங்களை வென்றவரும் அறவழியில் இருந்து எப்பயும் தவறாதவருமான உங்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் காப்பாற்றி வந்த தர்மத்தால் கூட முடியலையே. அதனால் அந்த தர்மமே பயனற்றதுன்னு நான் நினைக்கிறேன் ராமரை பார்த்து பேசுகிறார் லக்ஷ்மணர். அவர் மேலும் சொல்கிறார், படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சின்ற உணர்வு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த உணர்வுக்கே தர்மம் தான் காரணம்னு காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் நமக்கு தெரியறதே இல்லை. அதனால் மகிழ்வுக்கு காரணம் தர்மம் இல்லைன்ற முடிவுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். அசையும் பொருள் இன்னன்ற தன்மை நமக்கு தெரியறது, அசையா பொருள் இன்னன்றதும் புரியறது. ஆனால் அந்த மாதிரி தர்மம்ன்றது மட்டும் நமக்கு புரியறதே இல்லை. அசைகிற பொருள் மாதிரி அசையாத பொருள் படைப்பின் ஒரு பகுதி தான். அந்த அசையாத பொருள் தர்மத்தின் பின்பற்றுதலால் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதுபோல் அசைகிற ஜீவராசிகளும் தர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு நான் நினைக்கிறேன் போல் இருக்கு. தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் தான் மேன்மை அடைவான்ற எண்ணத்துக்கு ஒரு விதமான ஆதாரமும் இல்லை. ஏன்னாக்கா அது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு எப்படி துன்பம் வரலாம்? தர்மத்தின் வலிமை ரொம்ப பெருசுன்னாக்கா இந்நேரம் ராவணன் நரகத்தில் போய் விழுந்திருக்க வேண்டாமா? தர்மத்தின் வலிமை பெருசுன்னாக்கா நீங்கள் ஒரு துன்பத்தை அனுபவிக்குமாறு எந்த நிகழ்ச்சியுமே நடந்திருக்கக்கூடாதே. ராவணனுக்கு பேராபத்து எதுவும் நேர்ந்துடாது இருக்கே. தர்மத்திலேருந்து தவறாத உங்களுக்கு பலவித துன்பங்கள் நடந்துகிட்டே இருக்கே. தர்மம் அதர்மன்ற தத்துவங்களே தலைகீழாக மாறிட்டது போல் இருக்கே. தீயவனை அவன் செஞ்ச அதர்மமே அழிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செயல்படும் போது அந்த அதர்மமானது ஒருத்தனை கொல்றது. அவன் தீயவனாகவே இருந்தால் கூட அவனை கொண்ட பாவம் அந்த அதர்மத்துக்கு சேர்றதே. அப்படின்னாக்கா அந்த அதர்மமும் உடனே அழிஞ்சு போயிடுறது. அப்படி அழிவிடக்கூடியது தான் அதர்மம்னாக்கா அதனால் ஏற்படக்கூடிய நிரந்தரமான ஆபத்து அப்படின்றது ஒன்றுமே இருக்காது போல் இருக்கே. இந்த குழப்பமான கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒன்று தெளிவாக தெரியறது. தர்மம் கண்ணுக்கு புலப்படாதது, ஆனால் இல்லாததுன்றதே கருதப்பட அது தக்கதாக இருக்குது. பதிலுக்கு பதில் தாக்குதலில் இறங்க தெரியாதது தர்மம். இப்படிப்பட்ட தர்மத்தினால யார் வீழ்ச்சிக்குரியவன்றதை அறிஞ்சிக்க முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேன், தர்மம்னு ஒன்று உண்டுனாக்கா உங்களுக்கு எந்த துரதிருஷ்டமும் நேர்ந்திருக்க முடியாது. உங்களுக்கு பல துன்பங்கள் நிகழ்ந்ததுக்கு ஒன்றை கொண்டே தர்மன்றது இல்லைன்ற முடிவுக்கு நான் வரேன். கையால் ஆகாமலும் பலவீனமாகவும் திகழ்ந்துண்டு பலவான்களை சார்ந்தே தர்மம் இருக்குன்னாக்கா திறனற்ற அந்த தர்மத்தை நம்பி எந்த பயனும் இல்லை. சுயமாக திறனற்று இருக்கிறதுனால பலத்தை சார்ந்தே தர்மம் நிற்குன்ற போது அந்த தர்மத்தை நம்புறதை விட அந்த பலத்தை நம்புறதே பரவாயில்ல போல் இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. அதன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.